ஹலோ காய்ஸ், பரிதாபங்கள் சேனல்லேருந்து மாமன் மச்சான் பாவங்கள் அப்படின்னு ஒன்று வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். டிஸ்கிரிப்ஷன் என்ன படிக்கிறது? மாமன் மச்சான் பாவங்கள் பரிதாபங்கள் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் படிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம டேரெக்டாக வீடியோவுக்கு போயிடலாம். டிஸ்க்ளைமர். நம்ம வீடியோலையும் டிஸ்க்ளைமர்லாம் வரும். சரியில்லை பார்த்துக்க. கேட்க ஆள் டைட் கொண்டி மாதிரி சுற்றிக்கிறியா அந்த ஆம்பளையா சண்டைக்கு வராரு. அம்மா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஆத்தாடி அதெல்லாம் பொம்பளையா வீட்டில் நான் பேசாம என் பையெல்லாம் தூக்கிட்டு இங்கே வந்துடுறேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து கேட்கணும் வைக்கணும். நீ எல்லாம் எதுக்கு ஆம்பளை பையன் இந்த வீட்டில் இருக்க? என்ன சொல்ற? என்ன இது வரைக்கும் என்ன கேட்டிருக்கேன்? எனக்கு நான் கேட்கறதால என்ன தம்பி அண்ணா என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க? தம்பி என்ன நான் பேசுறேன். போறேன். என்ன பண்றேன்னு பாரு. வேற பாரு வைத்திய மாதிரி பண்ணாத. இதெல்லாம் பொறுமையா போ. நான் உங்க அப்பா வரைக்கும் போய் பேசுறேன். நீ ஒண்ணு போக வேண்டாம். அவர் பேச சரி வராரு. நான் ஏன் ஸ்டைல்ல பார்த்தா சரியா வரேன். ஏய் வேணாம்டா. நான் வந்து வீட்டுக்கு போய் போங்க. சும்மா இருமா. நான் பேசிறேன்மா. என்ன நினைச்சிட்டு வந்தாரு? ஆமா என்னடா? ஆமா அக்கா வீட்டுக்கு வந்தது வந்து அக்கா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. கூடவே சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாளா இல்ல பாதியில அப்படியே எஸ்கேப் போய் ஓடணும்னு நினைக்கிறாளான்னு எனக்கு பண்றதெல்லாம் தெரியாது. இல்ல மாமா எடுத்தாலும் வாய் பேசலாம். வாய் வந்து நல்லா நாக்க பிடுங்கிற மாதிரி கேட்கறதா வந்தாரு. அது கூட சைலண்டா பேசிட்டு இருக்கானா? உங்களுக்கு அக்காவை லூஸ் அது லூஸ்னு தெரியுது. என்ன நான் என்ன பண்றது? வார்த்தையை மட்டும் அங்கேயும் பேசுறது இங்கேயும் பேசுறது. அப்ப சொல்லி இருந்தீங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆயிருப்பேன். அப்பலாம் மாமா எங்க அக்கா நல்லங்க மாமா கட்டிக்கங்க மாமா அப்படின்னா எல்லாம் நேரம் நீ பார். நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட. ஒரு ஆம்பளை கொஞ்சம் ஒரு தளர்வுகள் எல்லாம் கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டீங்க. நீங்க பசங்களோட போனோம்னா அடுத்து போன 10 வாட்டி போகணும். எங்க இருக்கீங்க சொல்லிட்டு போறேன். கிளம்பிட்டேன் 9 மணிக்கு கிளம்பிட்டேன். 9:05 ஒரு வாட்டி போன் என்ன அப்பதான் கேட்கும். எங்க இருக்கு என்ன கேட்க? எதுக்கு அப்படி கேட்க? நான் போறேன் ஒரு கிரிக்கெட் விளையாட போனோம்னா எங்க இருக்கீங்க நான் போனே வீட்லயே போட்டு போயிரு. சொல்லி வைக்கிறேன். சரி மனுஷனை போட்டு கொட்டிக்கிட்டே இருக்க கூடாது. சரி சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்பி விடுங்க. நான் அனுப்பி விடுறேன். பார்த்து நீங்க இவர் புத்திமதி சொல்ல வந்தாரு. இப்போ இவருக்கு புத்திமதி சொல்லி இப்போ உங்க அக்கா அனுப்பிச்சு விடுங்கன்ற. கல்யாணம்லாம் பண்ணிடாது. சரி கல்யாணம் பண்ணிடாது. சரி என்ன போய் கூப்பிட்டு வா போ. நாளும் பொண்ணா கொடுக்காதீங்க நான் தெரிஞ்சுனா கதர்னு வீட்டுல மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள பங்கமான மாப்பிள்ள கொடுத்துருவாங்க. ஊர்ல கெட்ட பக்கம் பூரா இருக்கு. நாட்டுக்கிழமை போயிட்டு காலில் போனா நைட்டு வராங்க. எப்படிங்க வச்சு வாழ்றது? டென்ஷன் பண்றாங்க உட்காந்துக்கிட்டு. என்ன அவனே என்ன சொன்னாரு? பேசிட்டேன். அந்த பையன் இருக்கணுங்கனே. அந்த பையன் இருந்தா தேனிச்சுக்க நாளை பின்ன அந்த மாதிரி பெரிய பிரச்சனை பண்றதுக்கு யோசிப்பாங்க. இல்லன்னா நம்ம கேட்க யாரும் இல்ல கேனா சிரிக்கின்னு சொல்லி தலையில ஏறி ஆடுவாங்க. அதான் இப்ப வந்து என்னன்னா நீங்களே வந்து கூப்பிடுங்கண்ணே. சண்டை மாதிரி தெரிஞ்சிடும். தெரியாது அப்படி நீயே அப்போ அனுப்பி விட வர சொல்லு. அதை கூட பண்ண மாட்டாரா? ஃபோன் பண்ணி கேட்டு ஹலோ என்ன எங்க இருக்கீங்க? இதா வர்றேன் வீட்டுக்கு வர்றேன் வைங்க. வீட்டுக்கு வாங்க வேமா வாங்க. மாமியார் இருந்துச்சா? அவங்களும் இல்ல. அந்த பொம்பளை இருந்து அந்த பொம்பளை நாளைக்கு இழுச்சிருக்க. நீ போன நேரம் எல்லாம் போயிருச்சு. ஒரு நிமிஷம். ஹலோ என்ன வீட்டுக்கு வந்து உடனே போன் அடிக்கணும். இல்ல இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டீங்க? போன் அடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? வேமா எவ்வளவு நேரம் ஆச்சா? அது இல்லவனே அவங்க ஆத்தா இப்படியும் ஒரு சில வைஃப்லாம் இருப்பாங்க போல. எப்போ வருவீங்க இந்த மைனா படத்தில்? எப்போ வருவீங்க? திண்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன் மனுஷன். அதெல்லாம் கேட்கணுவனே. ஹலோ எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா வீட்டுக்கு? வாங்க. சரி நான் வர்றேன் சாரு. பாத்துக்க. இதுவும் லேட் பண்ணது இல்லை போலயே. இத்தனை கால் பண்ணா நான் இருக்கும் போதே இத்தனை கால் பண்ணுது. மனுஷன் ஏற்கனவே என்ன செய்வான்? அதான் விட்டுட்டு ஓடிடுறான் வெளியே. போயிட்டேன்னா ஏன் ஓடுறான் டார்ச்சர் பண்றது. என்னைய போட்டு தாலி இதுக்குதான் அக்கா தங்கச்சி விடுறவங்கள பிறக்க கூடாது. கஷ்டம்தான் போல. எனக்கு பிரதர்ஸ் தான், அக்கா தங்கச்சிலாம் வந்து. ஏய் அரேஞ்ச் செய்ய மாதிரி பண்றாரு மெய்யலகான். சொல்றா பொட்டேட்டோ வர மாதிரியே மிமிக்ரி பண்ண ட்ரை பண்ணுறேன். பட சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறாங்களோ? ஒரு சைடு ஹேண்ட்பேக்கை போட்டுக்கிட்டு படத்தில் அப்படி தான் இருப்பாரு. தற்சார்பா தற்சார்புனா அது வேற மாதிரி ஆச்சு.
சரி 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 அதுதான் போறது. போங்க போங்க. என்ன பேக்குக்குள்ள ஏதோ கிளிங் கிளிங் சவுண்ட் வருது? லேப்டாப் உள்ள வச்சிருக்கேன், அதான் கொஞ்சம் வருது. கிளிங் கிளிங் பவர் பாயிண்ட் போடணும் போய் உட்காந்துக்கிட்டு. பவர் பாயிண்ட். ஆமா, பிரசன்டேஷன் நாளைக்கு இருக்கு, அதனால சரி சரி போங்க போங்க. அங்கே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரியாக்ஷன் குரூப் அத்தா வரும்போது தான் இந்த செருப்பு போட்டு பார்த்தேன். நல்லா மெத்துன்னு இருக்கு. அதுவே கல்லு மாதிரி இருக்கு. என்ன பிராண்ட் சொன்னாரு? வாங்குறேன் அந்த செருப்பை வாங்கி விட்டு போடவும் பிடிக்காம தூக்கி ஏதோ ஒரு பிராண்டை தான் சொல்றாரு, என்ன பிராண்டுன்னு தெரியல. அப்படி இருக்கு. கொஞ்சம் பொறுமையா கூடி பூரா கப்புன்னு ஏற்றுவாங்க. அப்படியா ஏற்க மாட்டாங்க, சிக்கிதான் வீட்டில். என்ன மியூசிக் கேட்பாரோ பாட்டுதான் நினைச்சேன். நல்ல பாட்டு தான். பாடுங்க, திருப்பி பாடுங்க. படத்துல அப்படியே தான் வரும். போதில் அணைச்சுட்டா நானு. பாட்டு இல்லையா? போதில் அணைச்சு பிடிக்காம அணைச்சுவேன். ஏதோ பாட்டு தான். அடே கருப்பையா என்னடா மாமா வாங்க மாமா. என்னக்கா ஊருக்கு போறாராம். ஏதோ வேலை விஷயமா போறாராம். இவர் பேரும் கருப்பையா தானே? கருப்பையா டிராவிட் கூப்பிடுவாங்க அப்பப்போ. கம்பெனில இருந்து கூப்பிடுறாங்க. இங்கே இருந்திருக்கலாம். நான் அப்பவே சொன்னேன். நீ சொன்ன வீட்டில் விட்டுட்டு போறாரு போல. என்ன அலைச்சல்னா தேவையில்லாத அலைச்சல். என்ன மச்சான், எங்க எந்த ஒரு கிட்டாடி அப்படியே விசாரிக்கிறேன். ஆபீஸ்ல வேலை, ஆபீஸ் 10 நாள் போறேன். தனியா கிடக்கும் வீட்டுல, சங்கடம். என்ன பண்றது? மச்சான் துணைக்கு யாரா இருக்கணும்ல. செவத்தே பார்த்துட்டா அப்புறம் அது ஒரு மூளை இதாகி போயிருக்கு. ஏற்கனவே அப்படிதான் இருக்கு, அதனால சரி வரேன் நான். சரி மச்சான், சரி பார்த்து போயிட்டாங்க. மச்சான் மச்சான் ஒரு சின்ன டவுட். இந்த சரிக்கிறேன். நீங்க இந்த பிளான் பண்ணி கொண்டாந்து அக்கா கொண்டாந்து இங்க விட்டு போறீங்கல்ல, உண்மையிலேயே உங்களுக்கு வேலை இருக்கா இல்ல சும்மா ஏதாவது பையன் ஈர எடுத்து வச்சு கொண்டு போறீங்க? ஆக்சுவலாக சொன்னார்ல, தனியாக வீட்டில் உட்காந்து மூளை ஒரு மாதிரி ஆயிரும் சவுத்தை பார்த்துக்கிட்டுன்னு. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு படம் இருக்கும். ஸ்னேகா நடிச்சிருப்பாங்க, சேரன் நடிச்சிருப்பாரு. படம் பேர் சரியாக ஞாபகம் வரல. சொல்லிட்டு வெளியே போக நான் நினச்சேன். போறீங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு வேலை விஷயம்னு சொன்னா கிடைக்க மாட்டாங்க. வேலையா பார்த்தா நிம்மதியா அவ்வளோதான், இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டாரு, கறந்து எடுத்துட்டாரு. அப்படியே போய் சொல்லிடுவார் போல அம்மா அம்மா என்ன நினச்சேன். வேலையா இருக்கியேக்கா. ஏண்டா உன் ஹஸ்பண்ட் உடைய ஏமாத்திட்டு கையெல்லாம் எடுத்து வச்சு நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய விட மாட்டேங்குது. சும்மா ட்ரிப் போயிருக்காரு. அவர் ஒர்க் சம்பந்தமான அவர் போல யானையா இருக்கு. ஸ்டாச்சு எதுக்கு பாண்டவர் வர ராத்திரி இந்த மாதிரி ஷாக்காய் அப்படின்னு இருக்க நீ இப்ப என்ன ஏமாத்திட்டாங்க? என்ன ஏமாதி என் தம்பி சொல்லிட்டான் எல்லாத்தையும். என்ன சொல்லிட்டானா? நீங்க எங்க போறீங்க, ட்ரிப்புக்கு போறீங்கன்ற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லையான்னு கேட்டனே, அப்ப சொல்லியிருக்கலாம்ல. அது இல்லம்மா, போனையே நீங்க நோண்டிக்கிட்டு படுத்திருந்தீங்க, போனை தூக்கிக்கிட்டு பாத்ரூம் போனீங்க. அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்ப என் கூட வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. என்னம்மா வாழ்க்கை போடுது? அப்படித்தானே சொல்ல வர்றீங்க? என்னம்மா சரிம்மா, சும்மா சரிங்க, சொன்னா சும்மா நான் பாத்துக்கிறேன். சும்மா அங்க விடுங்க. நான் வெளியே போயிட்டேமா. எங்கடா உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை அப்படியே ஒரு காப்பி கொடுத்து கொடுத்துட்டேன். அப்புறம் எங்க அக்கா இல்ல, அப்புறம் எங்க அக்கா ஆளுக்கு வீணா போகுதுல. அப்பல உனக்கும் கல்யாணம் ஆகி உங்க அக்கா மாதிரியே உங்க சாபம் வரும். உங்க அக்கா போல டார்ச்சர் பூரா உனக்கு பண்ணி அதை நான் பார்த்து ரசிக்கிறேன்டா. சாம நம்ம வீட்டுல லூசை வந்துடல கட்டி வாழ்க்கையை முடிச்சுட்டு அவர் வீட்டில் ஒரு லூசை கட்டி கொடுக்க போறாரா? என்ன மாப்பிள்ள? இல்ல எப்ப கல்யாணம் பண்றது அவனுக்கு வயசாகிட்டே போகுது இல்ல? இந்த மாப்பிள்ள பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன கையில வெண்ணெய் வச்சு நெய் காஞ்சிட்டு இருக்கீங்க? இல்ல மாப்பிள்ள, வெண்ணெய் வாங்குறதுல நெய் வாங்குறதுல கொலஸ்ட்ரால் இருக்குல்ல. ஒரு மெருகலுக்கு தேவையில்லாம. ஆமா, என் வீட்டுல பொண்ணு இருக்குல்ல, சொல்றேன் நானு. அப்படியா மாப்பிள்ள? நானே கேட்கணும் நினைச்சேன். வாங்க பொண்ணு, வாழ்க்கையை முடிச்சிருவோம். நீங்க வாங்க, வாழ்க்கையை முடியும். என்னடா மாப்பிள்ள வர்றான்னு சொல்லிக்கிறீங்க, எங்கடா போய்க்கிறீங்க? பிசினஸ் சம்பந்தமா ஒண்ணு பேசுறேன். பிசினஸ் சம்பளமா போய் முக்கில் உட்காந்துக்கிட்டு அனுச்சு கோயில தூக்கி வாயில வைக்கிறக்கடா. சும்மா இருங்க. என்ன வேலை உங்களுக்கு தேவை? உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. என்ன பண்ணுப்பா? மாப்பிள்ள வந்துருக்கு, உங்க அக்கா வந்துருக்கு, போய் கறியை வாங்கிட்டு வரணும்னு இல்லாம கறி வாங்கிட்டு வரணும். ஒத்து முட்டாசையா இருக்கணும்டா. போட உள்ள போட முடியல. கூடங்கம்மா போய் கறியை வாங்கிட்டு வாடா. மாப்பிள்ள வர்றாரு. டேய் எங்கடா போற? அவ்வளவுதான். மாப்பிள்ள வரா. பைக்ல கூட்டிட்டு வாடா. 2 வாட்டி சண்டிகர்டா போடா. அப்பா அஜர் என்ன மாப்பிள்ள வந்துருக்காரு, எங்கடா போறீங்க நீங்க? சொல்லுங்க மாப்பிள்ள. வெக்கமா? பைக் வேணும் எனக்கு. பைக்கா? இந்த பேமெண்ட் பைக் எடுத்துட்டு போங்க. அது எடுத்துட்டு போ. அம்மா எடுத்துட்டு போங்க. அல்ல அவனுக்கு தேவைப்படுமா? அத மாதிரி இப்பதான் பெட்ரோல் போட்டு வச்சா எடுத்துட்டு போங்க. சரி எடுத்து போங்க. அப்ப நீங்க என்ன மாப்பிள்ள, நீங்க எடுத்து போங்க. பைக் வெளியே நிப்பாட்டிட்டு பைக் வேற வந்து எடுத்துட்டு போனாங்களா? எங்க ஆமா எடுத்துட்டு போயிருக்காரு உங்க அம்மா. நான் வெளியே போகணும்பா அவசரமா. டேய் போடா முதல்ல. என்ன நீ வாங்குனியா பைக்கு? ஏன் போடா.
எங்கடா போயிருக்க இவனை எங்கேயுமே போல இங்கதான் இருக்கேன். மாப்பிள்ளை எங்கேயா சுத்தி காட்டிட்டு வாடா போடா மச்சானோட கஷ்டத்தை பாருங்க. கூட்டிட்டு போடா. நான் வந்தா ஒரு மாதிரி நினைப்பாடுறா, சங்கடம் போடுவாரு. நீங்க எல்லாம் தான் ஒரு ஏஜ் குரூப், கூட்டிட்டு போடா. வேலைக்கும் போக மாட்டேங்கிற, இதுவும் பண்ண மாட்டேங்க, எதுக்குடா இருக்கு நீங்க? வாங்க மாப்பிள்ள, எப்படி வண்டி நல்லா இருக்குல்ல? நின்றுச்சா? ஸ்டார்ட் பண்ண கிக்கர் வச்சா கிக்கர் கையில உடஞ்சிருச்சு. என்னடா வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்க? ஏப்பா அது PS6 பைக்குப்பா, அதுல கிக்கரே கிடையாது. சைடுல ஒன்று இருந்தது, அது என்னது? ஆமா சைடு இருந்து ஃபுட் ரெஸ்டா அடிச்சு உடைச்சிட்டீங்களா? இல்ல சின்ன கீர் போடுறதுன்னு நான் அது லிவர் போல எடுத்தேன். சின்ன கியரா. அப்பா அவ்வளவு தற்கூரியா இருக்கு. என்னடா மாப்பிள்ள என்னடா இது வச்சிருக்கீங்க? தேவலாம ஆயிட்டீங்க. வண்டி ஒழுங்கா வச்சுக்கலாம். ஃபுட் ரெஸ்ட் எதுக்கு வச்சிருக்க நீ வண்டியில? தேவலாம என்னத்தையும் வாங்கி மாட்டறான் வண்டியில. கேட்க மாட்டறான் மாப்பிள்ள. ஃபுட் ரெஸ்ட்டை ஏங்க மாட்டி வைக்கிறீங்க? சவுண்ட் அது வாட்டுக்கு இருக்கு. என்னத்தையும் டியூப் மாதிரி இருக்கு வாங்கி மாட்டி. சைலன்சரா. போறாங்கட்டு அறைய போறேன். சப்போடஞ்சிருச்சா? விடுங்க விடுங்க உடஞ்சிருச்சு அவ்வளவுதான். அதெல்லாம் உடைச்சு போடுங்க. வண்டி நீங்க வேணா எடுத்துட்டு போயிருங்க மாப்பிள்ள. வேணாம். இப்ப நீ என்னத்துக்கு வண்டி? போறாங்கட்டு. வண்டியில கியா முய்யான்னு கத்துது, பின்னாடி இப்படி நீட்டி வச்சிருக்கேன், சைடுல நிறுத்த ஒட்டி வச்சிருக்கேன். 1.5 லட்சம் ரூபா கொடுத்து நான் வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். நடிகர் படத்தை ஒட்டி தெரிய எடுவிட்ட பையன். இல்ல அவன் இல்ல டிரைவர். இந்தா டேய் தம்பி, இந்தா மாப்பிள்ள. ஆமா சொல்லுங்க. அது வேலை ஒண்ணு என்ன என்ன சொல்லுங்க செஞ்சிருவோம். அது பண்ணி கொடுத்துருவேன். என்ன ஒரு வேலை இருக்கு. ஃப்ரீயா தான் இருக்கேன். நீ ஃப்ரீ. ஏப்பா என்ன வேலைன்னு சொல்ல கூட மாட்டேன். அவன் பண்ணிடுவான் மாப்பிள்ள. நீங்க போங்க. நீங்க போங்க. ஏசி போட்டு. ஆமா ஆமா இருங்க ஒரு சின்ன ஏசி குடுக்கு பண்ண மாட்டேன்ற மாதிரி. அப்பா அண்ணன் பண்றான். என்ன வேலைன்னு சொல்லு. அதுக்குள்ள எனக்கு துடிச்சு என்ன வேலை பாக்க நான் போய் பாக்குறது. இப்ப என்ன வேலைன்னு சொல்லி சொல்லு. என்ன வேலை? முதல்ல ஏன் இப்படி தாங்க? நீ எதுக்கு மாமன மருமே வந்தாலே ஐயோ ஐயோ மருமே எதுக்கு பதறாரு. பொண்ணு கொடுத்துருக்கோம்டா. சொன்னவனே கொடுத்துருக்கான். என்னையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். புழுக்க வேலை பூரா என்ன அதனால எப்ப ஊருக்கு போறாரு? நாளைக்கு போறாரா? இப்படிதான் இருக்காங்க உண்மையிலே. என்ன வேலைன்னு நீ சொல்லு கேட்டு சொல்லு. அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கூட பிறந்தவங்களையும் கஷ்டப்படுத்துறாங்களா அந்த மாதிரி ரொம்ப. எனக்கு அடுத்து நீ தான்டா பார்க்கணும். அடே வாங்க அடுத்த ரவுண்ட் போறோம். நான் சேஸ் போடுறேன். ஏஸ்லாம் போடாடா. போடு. ம். கட்டிய உள்ள திட்டு பிடிக்கிறான். டேய் தான் இதோட போதும் நிறுத்திடு. தான். இதுக்கு மேல போனா உக்காட்ட நிக்கிடுவ. எவ்வளவு மானம் மாற்ற மாதிரி. நான் சிக்க மாட்டேன் தான். என்னதா பானை உடைச்சு. யாரா ஒருத்தர் நீ தான உடைச்சு வச்சிருக்க. ஜிஎஸ் குடுக்கறன்னு உடைச்சு விட்டு என்ன? சரி சரி தான். சோழர்களும் பாண்டியர்களும் இதே இடத்துல தான் 12 நூற்றாண்டுக்கு முன்னாடி இப்போ ஓடி இருக்காங்க சோழர்கள். பின்னாடியே பாண்டியர்கள் துரத்திட்டு போயிருக்காங்க. சோழர்களை வந்து பிடிக்க கூடாதுன்னு பல டிராப்பை பண்ணி வச்சுட்டு என்ன கெட்ட மாதிரி இருக்கு இந்த கதை. உள் மண்ணுக்குள்ள போற மாதிரி அது மாதிரி பல இதை வந்து விஷயங்களை பண்ணி வச்சுட்டு போன இடம் தான். ஆமா செவியந்திரங்களோட நிப்பாட்டி வச்சுட்டு போனாங்க. அவங்களையும் கொண்டுட்டு தான் உள்ள போயிருக்காங்க. அதான் 1000 வரும். என்ன பேண்ட் என்னங்க ஒரு மாதிரி வித்தியாசமான கலராக இருக்கு. ஒயிட் கலரில் இருக்கு, கீழே ஏதோ ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கு. கஷ்டமா இருக்குன்னு 38 மார்க் ஓ அந்த லைட்டுக்கு எடிட் பண்ணியிருக்காங்களோ அப்படி. கீழே அந்த லான்டன் இருக்குல்ல, லான்டன் லைட்டு. ஏதோ வளருதுன்னா அதே உட்காந்து கேட்டுக்கிறீங்க. வெக்கமா இல்ல உனக்கு? உனக்குலாம் அறிவு இருக்கா? 8 குத்துக்கு இலையவே அவன் கூட சரிக்கு சாம உட்காந்து குடிக்கிறியே. இந்த பெட்ரோமேக்ஸ் லைட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முன்னாடி கூட இருக்கா? இதான் பவர் பாயிண்ட் போற லட்சணமா? நான் இங்க இருக்கேன் அங்க பார்த்து பேசிக்கிறேன்டா. இந்த ஆளு கட்டிங் போட்டாலே படுத்துறோம். இந்த ஆளு கேட்டா 1.5 பீர் ஊத்தி விட்டான். அத்தான் தான் சொன்னாரு. மம்பானல் ஊத்தி குடிச்சாதான் கூலிங்கா இருக்கும். அப்பதான் கரெக்டா இருக்கும். டேய் நான் இங்க இருக்கேன்டா. யார்டா பேசுறீங்க ரெண்டு பேரும்? அஸ்தான புடி இருக்குல்ல. அஸ்தான புடி அண்டே போதை. இந்த லைட்டு தானா? லைட்டுக்காக தான் அப்படி எடிட் பண்ணியிருக்காங்களா ஆரஞ்சு கலரில்? கோபி அவரோட பேண்ட்டை பாருங்களேன், ஒயிட் கலர் பேண்ட் தான். அப்பா வந்துருவாரா? அப்படிதான் தெரியுது. இங்க பாருங்க. எடிட் பண்ண மாதிரி தான் தெரியுது. இப்போ நான் சைக்கிள்ல கூப்பிட்டு வரேன். சைக்கிளா? அடே இந்த காட்டுக்குள்ள எங்கடா போய் சைக்கிள் தேடுவீங்க? சைக்கிள்ல வந்தோம்ல. டேய் நீங்க நடந்து வந்தீங்கடா. யோ எந்திரா. ஐயா மாமா இங்கே கிளம்பிட்டீங்க. அது சும்மா அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு கிளம்புறீங்க. சாப்பிட்டோம்னா இன்னும்னா ஒரு மாதிரி இருக்கும். நான் நடந்துட்டு அப்படியே நடந்துட்டு வரேன். நடந்துட்டு சும்மா போயிட்டு கடைக்கு போயிட்டு அப்படியா? சரி சரி. ஒரு டீ சாப்பிட்டு டீ சாப்பிட்டு டீ பிரியாணிக்கு அப்புறம் டீ. இவர் கண்டுபிடிச்சிட்டாரு போல அந்த ரியாக்ஷனை. வந்தா நானும் வரேன். இல்ல நீ ஏறு வாங்க நானும் வரேன். எனக்கு இந்த ஊரே பழகிருச்சு பழகு. இல்ல பரவாயில்ல. நானும் சாப்பிட்ட உடனே வாக்கிங் போனாதான் எனக்கு செட் ஆகும். எப்படி ராஜாவா இல்ல லேசாவா இல்ல வடிகட்டியா முத்தமா இல்ல கத்திரிக்கோளா புரியல அப்படியே உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? இங்கிலீஷ்ல அடிக்கடி அது ராஜா லேசா கத்திரி அப்ப பீடி இல்ல என்ன
சும்மா என்ன சும்மா தான் வந்தீங்களா? ஒன்றும் இல்லை, நீ சொல்லிடாத, இன்னும் விரிஞ்சிட்டவா நீ போட்டா வாங்க சொல்லாதப்பா. வாங்க மாமா. என்ன போகுது, யாரு வரா போறா, வீட்டுல என்ன பேசிக்கிறாங்க, எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. யாரை சொல்கிறாரு? அவர் பையனை தான் சொல்கிறார். படம் எடுத்திய மாப்பிள்ளை எப்படி எதுவும் சொல்லிடுறான். அவன் வாட்டிக்கு வராமல் போகிறான். போய்கிட்டு இருந்துச்சு, முடிச்சிட்டு சொல்லலான்னு இருந்தேன். இப்பதானே முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. சரி, என்ன இப்ப அடுத்து என்ன? 11ஆம் தேதி படத்தோட டைட்டில் லான்ச் பண்றோம். டைட்டில் லான்ச் பண்றீங்களா? 11ஆம் தேதியா? ஓகே ஓகே. 11ஆம் தேதி லான்ச் பண்றோம். படம் லான்ச் பண்ணிடுவீங்கல்ல? 11ஆம் தேதி Foreshadowing. படத்தோட டைட்டில் லான்ச். சரி போ. கேட்க முடியல, கோவப்படுறாங்க. அப்பங்கிட்டே போய் கோவப்படுத்துவீங்கன்னா என்ன சாதிக்க போறீங்க? என்னப்பா வீட்டுல என்ன நடக்குது ஏதுன்னு ஒண்ணும் கேட்கறது இல்லையாடா? ஏதோ வர போறேன்னு எப்படி? என்னப்பா நடந்துக்கிறீங்க? அதான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். மணி 10:30 ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரல. நான் வந்துட்டேன்ல. ஒண்ணு சொன்னல, உன் அக்கா வீட்டுக்காரர் சொல்றேன். அக்கா வீட்டுக்காரரா? அக்கா வீட்டுக்காரர் வரல, அக்கா ஃபோன் பண்ணி போலாம். என்ன வரல, என்ன பண்றது? என்ன டிஸ்டன்ட் ஆகி பேசுறீங்க? உங்க தங்கச்சி பையன் சொல்லுங்க. தங்கச்சி பையனா அதனடா பண்றது? தங்கச்சி தான் பையன் தான். அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டனா இல்லையா? அப்பா ஓகேவா பையன் ஓகேவான்னு கேட்டதுக்கு ஏன் தங்கச்சிடா, ஒரே தங்கச்சிடா, அவளுக்கு ஒரு பையன் இருக்கு, அவனை விட்டுட்டு நான் வேற யாருக்காச்சும் எப்படா கொடுக்க முடியும் கேட்டேன். ஊர் பேசுங்களா? அப்பா அனுபவி. நீ இப்படி போறியாடா? யாரு தான்டா கேக்குறது? அப்பா அப்பா இவ்வளவு தோணுது இல்ல, நீயே ஃபோன் பண்ணி ஏன்டா அவ்வளவு லேட் ஆகுறேன்னு கேட்க வேண்டியதானே? தூக்கி வளர்த்தவன்டா அவன். அவன்கிட்ட எப்படி நான் பேசுவேன்? சரி அப்ப பேசாதீங்க, விட்டுருங்க பாப்பா. நீ பொண்ணு கொடுத்துருக்கா? போய் நேரடியா நின்னு கேட்க வேண்டியதானே? நான் தூக்கி வளர்த்தவன்டா. அப்ப போய் கேட்டு தொலைய வேண்டியதானப்பா. தூக்கி வளர்த்தவன் பைத்தியம் முடிச்சிருச்சு. அப்ப கேட்டு தொலை. அவ்வளோதான். அப்ப கேட்காத விட்டுரு. என் பொண்ணை கொடுத்துருக்கா. கேட்டு தொலையா. கேட்டு தொலையா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. செம்மையாக இருந்துச்சு. மாமன் மச்சான் மாமன் மச்சான் அந்த மையழகன் அந்த இதையும் உள்ளே இழுத்துட்டு வந்து அது ஒன்று பண்ணியிருந்தாங்க செம்மையாக. சரி, அதில் நிறைய விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனால் இன்னும் அந்த ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க பார்த்தியா, மாப்பிள்ளை வராரு அந்த அளவுக்குலாம் இருக்குன்னா அவசியம்லாம் என்னன்னு தெரில. நல்லா இருந்துச்சு உண்மை வீடியோ, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இதே மாதிரி பரிதாபங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இதே மாதிரி நிறையா சேனல்ஸ்லேருந்து நிறையா வீடியோஸ் ரியாக்ட் பண்ணலான்னு இருக்கேன். பை காய்ஸ்.